நெல்லை மாவட்டம் பனங்குடியில் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ராமலிங்க சுவாமி கோவிலில் பராமரிப்பு பணிகள் நடைபெறாமலேயே கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த ராமலிங்க சுவாமி திருக்கோவிலில் நாளை மறுநாளானது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை இந்த கோவிலில் முக்கியமான பராமரிப்பு பணிகளானது முடிவடையாமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கோவில் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக பணிகளை ஆகம விதிமுறைப்படி நடத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே இருக்கக்கூடிய இந்த கோவிலானது தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவின் சொந்த தொகுதியான ராதாபுரம் தொகுதி உட்பட்ட இடத்தில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடிமரமானது முற்றிலும் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய சிலைகளும் பெரும்பாலான சிலைகள் முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டுமானால் அந்த கோவில் முழுமையாக வர்ணம் பூசப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் முழுமையான அலங்காரங்கள் செய்திருக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் கோபுரம் கூட தற்பொழுது வரை எந்த ஒரு அலங்காரமும் செய்யப்படாமல் காட்சியளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த கோவிலில் கிட்டத்தட்ட சுமார் 60 லட்சத்திற்கு மேல் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது அதில் 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவு செய்திருப்பதாக மிக முக்கியமான குற்றச்சாட்டை இப்போதைய பொதுமக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த ராமலிங்க சுவாமி திருக்கோவிலில் ஆகம விதிமுறைப்படி எந்த ஒரு பணிகளும் நடைபெறாத காரணத்தினால் பல பொதுமக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு வருஷாபிஷேகம் நடைபெறும் போது ஏற்பட்ட அந்த பழைய தரவால பொருட்கள் கூட தற்போது வரை மாற்றப்படவில்லை அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட இருக்கிறது. எந்த ஒரு வேலையும் மூலமே நடைபெறலன்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த அறநிலையத்துறை இதாவது கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட உத்தம பாண்டியர் என்ற மன்னால் கட்டப்பட்ட கோயில் இது. ராமலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் சமேத சிவனும் கூடவே பெருமாளும் விஷ்ணுவும் விட்டிருக்கிறார். வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் வட இந்தியர்கள்லாம் அங்கே அடிக்கடி வருவாங்க. பெரிய கூட்டமாக வந்து இதை சோட்டா நாராயணர், அதாவது வடக்க ஏதோ ஒரு பகுதியில் பெரிய நாராயணர் இருக்கார், இது சின்ன நாராயணர் அப்படின்னு சொல்லி சோட்டா நாராயணர் அப்படின்னு சொல்லி வந்து செல்லக்கூடிய மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற பழமையான ஒரு தலம். இந்த தலத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாளை தினம் கும்பாபிஷேகம் நடப்பதற்காக பணிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து பார்க்கின்ற மிக அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான எந்த வேலையும் உள்ளே நடக்கலை. பார்த்தா வெளியில் போர்டு இருக்குது, தலைவர்களை வரவேற்கிறதுக்கு போர்டு வச்சுருக்காங்க, இந்த ஹோமசாலை வச்சுருக்காங்க. தவிர உள்ளுக்குள்ளே கோபுரத்துக்கு வர்ணம் பூசலை. அதாவது ஏக வர்ணம் பூசி நாங்கள் பூசி 2 வருஷம் தர்மம் அவர்கிட்ட ஈவோட்ட கேட்கும்போது நாங்கள் பூசி ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால் எப்படி இருக்கார், பூரா குப்பை, கழுவு கூட செய்யலை கோயிலில். அங்கங்கே உடஞ்சிருக்கு, உடஞ்ச இடத்த பூசலை. மரங்கள்லாம் பல லட்சக்கணக்கான ரூபாய்க்குள்ள பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டி விற்றுருக்காங்க. அது ஆகம விரிப்படி அதெல்லாம் வெட்டக்கூடாது. ஒரு மரத்தை எடுக்கணுனாலே ஒரு கோயிலில் அதுக்கு பிரசன்னம் பார்த்து முறைப்படி இந்த மரத்தை அப்புறப்படுத்தணுமா வேணுமான்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மரத்தை ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க. இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சு இன்றைய தினம் இந்த அறநிலைத்துறைன்னு சொல்லோட கெட்ட துறைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு இவங்க இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணாமல் இருந்தால் கூட நல்லது. ஏன்னா பணத்தை 69 லட்ச ரூபா ஒதுக்கி இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ இந்த தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், குடமுழுக்கு பண்ணியிருக்கோம்னு சொல்லியதுக்காக இந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ சபாநாயகர் அப்பாவுனாச்சு ஏன் இவ்வளோ அவசர கதியில் அவசர அப்பாவுன்னு சொல்லக்கூடிய அளவில் இவ்வளோ அவசரமாக இதை செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தை செய்து நாமெல்லாம் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு கும்பாபிஷேகத்தை செய்து பாவத்தை சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுட்ருக்காரு. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய முக்கியமான வேலை கொடிமரம் இருக்கணும். முதல்ல ஒழுங்காக கொடிமரம் உடஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து கொடிமரம் எப்படி திரும்பி நிற்கு, அது உள்ளே இருக்கக்கூடிய கம்பு இத்து போயிருக்கும். நம்மளுடைய கற்பனை பொறுத்து அது எப்படி இருக்குன்னா உள்ளே இத்து இருக்கும், ஏதோ சும்மா அந்த பைப் மாட்டி வச்சுருக்கிறதா இருக்கும். என்னைக்கு வேணாலும் உள்ளக்கூடிய நிலதியில் தான் அது கீழே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கும்பாபிஷேகத்தை முறைப்படி நடத்தாமல் நம்ம ஆட்சியில் இருக்கும்போதே இவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அடுத்த தேர்தலை சந்திப்பதற்காக அடுத்த மாதம் தேர்தல் வரனால அதை சந்திப்பதற்காக தான் அந்த கும்பாபிஷேகம் தவிர கோயிலுடைய திருப்பணிகளை நிறைவு செய்து முறையாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை என்று நாங்கள் வலிமையாக குற்றச்சாட்டை பண்ணிக்கிறோம். ஆனாலும் கூட கோயிலுடைய இன்னைக்கு காலையில் கணபதி ஹோமம் ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த துப்புரவு பணியும் கோயிலில் மேற்படப்படாது. அவர்கிட்ட ஈவோட்ட கேட்டால் நாளைக்கு கழுவுக்கு ஆளம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கோயில் கூட மேலே கூடிய இடங்களில் கடந்த ஆண்டு நம்முடைய கோயிலில் வருஷாபிஷேகம் நடக்கும்போது மேலே கட்டின துணி கூட அவுக்கலை.
அப்படி ஒரு மோசமான இவ்வளோ மோசமாக என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கோயிலில் கும்பாபிஷேகத்தை நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ மோசமாக எந்த கோயிலையும் கும்பாபிஷேகம் பார்க்கல. இதை வந்து அப்பா ஆசிரியர் அவர்கள் சபாநாயகர் தான் முன்னின்று நடத்ததாக இவ்வளோ இடத்துலையும் போர்டு வச்சு பல கூட்டங்களை போட்டிருக்காரு. இந்த கோயிலில் ஒரு மகத்துவம் என்னென்னா 10 சமுதாய மக்கள் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு ஊரில் பிரச்சனையே இல்லாமல் திருவிழா நடக்கக்கூடிய அனைத்து சமுதாயம் நடக்கக்கூடிய கோயிலில் இது ஒரு முக்கியமான கோயில். அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். குறிப்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனானந்தனுடைய சொந்த ஊரில் அவங்களுக்கு உள்ள கோயில் கூட அவர் கூட அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்து உள்ளதுக்கு வருவார். அதனால் இன்றைக்கி நாங்கள் அதை நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இவங்க கவுன்சிலர் நம்ம மனுவேல் அவர்கள் கவுன்சிலர் நாங்கள் துணை இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த இடத்த பார்க்க வந்தோம். பார்க்க வரும்போது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இதுக்கு முன்னால் தெரிஞ்சிருந்துன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கான பாவத்தை அவங்க தான் அனுபவிக்க முடியும். நம்ம முதலே தெரிஞ்சுன்னா இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினா இதை நிறுத்திட்டு முறையாக வேலையை செஞ்சுட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏதாவது அறிவித்து நிப்பாட்டியிருப்போம். அதுக்குள்ளே கால அவகாசம் இல்லை. அதனால் கும்பாபிஷேகம் நடக்கும் முறைப்படி அதுக்குள்ள லாப நஷ்டங்கள் அதை செய்பவர்களுக்கே சாரும். அந்த நிர்வாக அலுவலருக்கும் நம்முடைய இஓ இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவ்வளவு மோசமாக ஒரு கோயிலினுடைய கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது. அவரும் வரதாக தகவல் மிகவும் வருத்தத்தக்க தகவல். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்செல்வன் கூறியிருக்கிறபடி இந்த கோவில் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக பணியானது மிகவும் ஒரு அவசர கதியில் நடப்பதாக மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கோவிலில் எந்த ஒரு அடிப்படை பணிகளும் முழுமையாக நடைபெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக பணியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபும் கலந்து கொள்ள இருக்கிறார். மிக ஒரு அவசர கதியில் மிகவும் எந்த ஒரு முன்திட்டமிடாமல் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக பணிகளை குறித்து மிக தெளிவாக பொதுமக்களுடைய கருத்தை கேட்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை முழுமையாக அனைத்து கோயில்களும் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டுமானால் அந்த கோயில் நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் முழுமையாக செய்து முடித்த பிறகே கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் பிரதான கருத்தாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன்.